திரு ரவீந்திரன் துரைசாமி, நீங்க சொன்ன மாதிரி ஒரு பிக் பிக்சர் இருக்கலாம். அமித்ஷாவினுடைய திட்டம் அப்படின்றது பீகார் மாதிரியோ மகாராஷ்டிரா மாதிரியோ கூட்டணி ஆட்சி அமையணும் தமிழ்நாட்டில் அப்படின்றது அவங்களுடைய எதிர்கால திட்டமாக இருக்கலாம். இப்போ அந்த பதத்தை அவர் தொடர்ந்து வலியுறுத்துவது அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்றத தாண்டி இது திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கும் ஒரு மெசேஜா, ஒரு சமிக்கையா? மெசேஜ் தான். நீங்க சொல்றது மேலெழுந்த வாரியா ஒரு அவுட்லுக்ல பார்த்தா அது கரெக்ட் தான். எல்லாத்துக்குமே அரசியல் ஆசை இருக்கும். விடுதலை சிறுத்தைகள் அந்த ஆசையை வெளிப்படுத்துறாங்க. ஏன் செல்வ பிறந்தை கூட டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆசை இருக்கத்தான் செய்யும். ஆனால் இந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழல் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் போது திமுகவுக்கு தனி மெஜாரிட்டி வரல. ஆனால் சோனியா காந்தி நாங்கள் மந்திரி சேவையில் இடம் கேட்க மாட்டேன்னு டெல்லி காங்கிரஸ் சொல்லிட்டாங்க. காரணம், அவங்க 71 கலைஞர்கிட்ட எம்எல்ஏ சீட்டு கேட்கல, 9 எம்பி சீட்டை வாங்கிட்டு போயிட்டாங்க. அவங்களோட நோக்கம் பார்லிமெண்ட் அவங்களுக்கு ஸ்டாலின் 9, 10 கொடுத்துட்றாரு. ஸோ அதில் தான் அவங்க முக்கியத்துவம் கொடுத்து போகிறாங்க. மோடி ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து ராஜ்நாத் சிங்கை கலைஞர் நிலையிடத்துக்கு அனுப்பி வச்சு காயின் வெளிவிட்டதுனாலும் சரி, இவங்க கனிமொழியை ஃபாரின் டெலிகேஷனுக்கு அனுப்பினாலும் சரி, அவங்களோட 22 எம்பியை மதித்து மோடி ஒரு முக்கியத்துவம் கொடுத்ததும், ராகுல் காந்தியே மாணவர் திமுகவை ஏதோ ஒரு அமைப்பு கனிமொழி நடத்தின போராட்டத்துக்கு அவரே நேரில் கலந்துக்கிறாரு. ஸோ அந்த மெயின் கட்சியான காங்கிரஸ் அதில் இன்சிஸ்ட் பண்ணாத போது விடுதலை சிறுத்தைகளும் அதில் விட்டுட்டாங்க. பட் ஆசை எல்லாத்துக்கும் இருக்கு. அந்த கூட்டணி லைட்டா அசைச்சு பார்க்கறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியாவும் நம்ம இதை இருக்கலாம். பட் காங்கிரஸ் தலைமை எம்பி முக்கியம்னு இருக்கிறதுனால அது ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறதும் யதார்த்த உண்மை. திரு ராம்கி, அமித்ஷாவுடைய அந்த ஸ்ட்ராட்டஜின்றது அது ரெண்டும் தமிழ்நாட்டில் அப்ளை ஆகுறதுல பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதிமுகவுக்கு அதனால ஒரு நெருக்கடி இருக்கிறத நம்ம மறுக்க முடியாதுல்ல. ஒருவேளை இப்ப இருந்து தயார் பண்றாங்களா அதிமுகவை? இல்ல இப்படிதான் இருக்க போகுது, அதுக்கு நீங்க கோஆபரேட் பண்ணுங்க அப்படின்றதுக்கான அதுக்கான மெசேஜ் ஆயுது? எனக்கு தெரிஞ்ச அதிமுக நெருக்கடி இல்லை, நெருக்கடி பாஜகவுக்கு தான். பாஜகவுக்கு தான் கோர்ஸ் கரெக்ஷன் அவங்க தான் பண்ணி ஆகணும். என்ன ரீசன் காரணம்னா, இன்னைக்கு 2026 அப்புறம் ஒரு காலம் இருக்கிறது. அது ரொம்ப முக்கியமான காலம் பாஜகவுக்கு. 2026 to 2029 முக்கியமான காலம். அவர் தமிழ்நாட்டில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் நீங்கள் அதில் பாஜக என்ன ரோல் இருக்கு அப்படிங்கிறது முக்கியம். நாளைக்கு அதிமுகவோ திமுகவோ இது ஆட்சிக்கு அதில் நடக்கிற நல்லது கெட்டதுகள்லாம் அதற்கு பாஜகவை யாராவது பழி சொல்லிவிட்டால் 2029 அவங்களுக்கு பெரிய பேக் ஃபயர் ஆகும். ஸோ அதனால அந்த காலகட்டங்கிறது ரொம்ப முக்கியமாக பாஜக ஹேண்டில் பண்ணும். அப்போ அதனால இன்றைக்கே நீங்கள் கூட்டணிக்கு தெளிவுபடுத்திட்டு இன்னைக்கு நாங்கள் கூட்டணியில் அதிமுக கூட்டணியில் என்ன எவ்வளோ சீட்டு என்ன பண்ண போறோம், ஒரு காமன் அஜெண்டா இதுதான், 2026 அப்புறம் கூட்டணியில இருந்தா இதுதான் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவா அறிவித்து விட்டு வந்தால் அவர்களுக்கு சேஃப், பாஜகவுக்கு சேஃப். இல்லைன்னா அதோட ரிஃபெக்ட் அதிமுகவுக்கு பாஜக தேவை இல்லையா? ஏன்னா அவங்க ஒரு லோ ஸ்டேட்ல இருக்கிறாங்க, தொடர் தோல்விகள் இருக்கு. அப்போ ஒரு நல்ல கூட்டணியை கட்டமைக்க வேண்டிய நிர்பந்தம் அவங்களுக்கு இருக்கு. அப்ப பாஜகவுடைய உதவி அதிமுக தேவை இல்லையா? நிச்சயமா அன்றைக்கும் தேவைப்படல, இன்னைக்கு தெரியல. அதாவது நீங்க அதிமுக பார்க்கும்போது உங்களுக்கு பலவீனமா தோணும். அதுவும் ஆட்சியில் இல்லாத அதிமுக எப்போதும் பலவீனமாக தோணும். ஜெயலலிதா அவரும் கொடநாட்டில் போய் இருந்தபோது கூட என்ன சொல்லுவாங்க, ஒன்றும் பெரிய அரசியல் ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்காது. ஆனா தேர்தல்னு வரும்போது தேர்தல் காலங்களில் அவங்க திரும்ப பவுன்ஸ் ஆகி வருவாங்க. கடைசி நேர மாதல் உட்பட்டது மாதிரி கடைசி நேர பரபரப்புல அப்படி வந்தது அதிமுக ஹிஸ்டரியில அப்படிதான். மோரோவர் நீங்க 2024 நாடாளுமன்ற தேர்தலே நீங்க பார்க்கும்போது எந்த இடத்துலயும் எடப்பாடி அவர்கள் பாஜகவை ஒரு பெரிய அளவுல தாக்கவே இல்லை, எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணவே இல்லை. ஆனா வேரியஸ் பாஜக கூட்டணியில் என்ன சொன்னாங்கன்னா, கிட்டத்தட்ட அண்ணாமலை செய்த ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் பிளண்டர் தினகரனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு தேர்தலுக்கு அப்புறம் தேர்தல் முடிக்க அப்புறம் தினகரன் தான் அதிமுக தலைவர் ஒரு கட்சி அது மாதிரி. அதாவது நீங்க காங்கிரஸ் முக்து பாரத்ங்கிறது அதுல எந்த அளவுக்கு சக்சஸ் ஃபெயிலிங் வேற டிபேட். நீங்க ஏடிஎம்கே முக்து தமிழ்நாடுங்கிறது அந்த டேக்கை நீங்க பிஜேபியில எடுக்கவே முடியாது. அப்ப இப்ப சொல்லுங்க, நீங்க யாரு பாஜகவுக்கு அதிமுக பாஜக பாஜகவுக்கு தான் அதிமுக தேவை, அவர்களை வச்சுதான் நீங்க களத்துக்கு போக முடியும்.